எங்கள மாதிரி வெளியூர்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். தீபாவளி கூட நார்மலா வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணிருவோம். ஆனா, அந்த பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊரு, நம்ம மண்ல, நம்ம சொந்தங்களோட செலிப்ரேட்ல வந்து பண்றது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆனந்தம். நெறைய போட்டிலாம் வைப்பாங்க ஊர்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும் அத பாக்குறதுக்கே. அது எல்லாமே நாங்க வந்து மிஸ் பண்றோம். வெளியூர்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, அங்க இருக்கீங்கன்னு நம்ம சொந்தத்துல கூட நெனைப்பாங்க. பட் நாங்க நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இருக்கோம். அது வெளியூர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அந்த சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் எனக்கு இன்னும் வந்து வந்து போகுது. நான் ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலமா நாங்க வந்து கடைக்கு போயிருந்தோம். பொங்கல் வர்றதுனால தமிழ் கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கலுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கரும்புலருந்து, மஞ்சக்கிழங்குலருந்து எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. அத பார்க்கும்போது ரொம்ப ஃபீலா, டச்சா இருந்தது. இது எல்லாமே நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. பனங்கிழங்கு கூட வித்தாங்க. ஒரு பனங்கிழங்கு ரூ. 10ன்னு சொல்லிட்டு 10 கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட அருமைலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியல. இப்ப தூரத்துல இருக்கும்போது இதோட அருமை ரொம்பவே புரியுது. அது மாரி தான் உறவுகளும்.